அப்பாக்களை பிரிய மகள்கள் அதிர்ஷ்டசாலிகள், மகள்களை பிரிய அப்பாக்கள் பாக்கியவான். உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எங்க அப்பா தான் மிஸ் ரொம்ப பிடிக்கும். அப்பா I love my daddy. My superhero. அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். ಕುರ್ಚಿನಿ ಮಾಡ್ತಾ வணக்கம் ஐயா. வணக்கம். ஓகே, நாங்கள் வந்து வீட்டு ஹோம் டெலிவரியால் வரோம். இன்றைக்கு உங்களோட பிறந்தநாள் 5ஆம் தேதி இல்லையா? ஸோ இன்றைக்கு உங்களோட தங்கச்சியில் பிறந்தநாள். ஸோ 2 பேர் பிறந்தநாளையும் ஒரே டைம் செய்கிறதுக்காக ஸோ இன்றைக்கு வந்து வீட்டு ஹோம் டெலிவரி மூலம் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இது யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முதல்ல ஸோ உங்களுக்கும் உங்களோட தங்கச்சிக்கும் சேர்த்து மிக்கி வந்து ஒரு அழகான கேக் கொண்டு வந்துருக்கு. வாங்கி கிடப்புமா? வாங்கிடுங்க. ஓகே, எனிவே வீட்டு ஹோம் டெலிவரி சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கலாம். ஓகே, யார் அனுப்பியிருப்பாங்க தங்கச்சி? யார் அனுப்பியிருப்பாங்க? ஸோ எதிர்பார்த்தீங்களா இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்குமாண்டு? எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. எப்படி இருக்கு உண்மையிலே? சந்தோஷமாக இருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்க? இல்லையே, அப்பா அனுப்ப இல்லை. ஸோ யார் அனுப்பியிருப்பாங்க? அப்பா இல்லை. ஹாப்பியாக இருக்கா? ஸோ எதிர்பார்த்தீங்களா இன்றைக்கு? எதிர்பார்க்கல. எப்போ எதிர்பார்த்தீங்க? 5ஆம் தேதி எதிர்பார்த்தீங்களா? 5ஆம் தேதி எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. ஸோ இன்றைக்கும் எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. ஸோ யார் அனுப்பியிருப்பாங்க? எத்தனை சகோதரங்கள் நீங்கள்? 3 பேர். நீங்களும்? தம்பியும் தங்கச்சி. ஸோ நீங்கள் தான் மூத்தாள். எத்தனை வயசு? 17. ஸோ உங்களோட 17ஆவது வயசு பிறந்தனால சிறப்பிக்கிறதுக்காக ஸோ இன்றைக்கு வந்து நிறைய கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. பட் இது யார் அனுப்பியிருக்காங்கன்றது தான் எங்களுக்கு கேள்வியாக இருக்குது. ஸோ யாராக இருக்கும் தங்கச்சி? இதுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு எதிர்ச்சியாக வந்து ஏதாவது கிஃப்ட் கிடைச்சிருக்கா? கிடைக்கல. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ மிக்கி இது வழி யாருக்காவது சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்குதா? கொண்டு வரல. இங்கே பக்கத்துலேயே தான் நான் ஃபஸ்ட் டைம். ஸோ எப்படி இருக்குது இந்த தருணம்? ஹாப்பியாக இருக்குது. ஸோ அனுப்புனவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? அனுப்புனவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? யார் அனுப்பியிருப்பாங்க? இல்லை, அப்பா இல்லைம்மா. உங்களோட அம்மா அல்லது உங்களோட அப்பாண்ட சகோதரங்களோட சைட்லேருந்து வந்துருக்கு. அப்பா அண்ட் அம்மா. அப்படி அப்பாண்ட சைட்லேருந்து அனுப்புறேன்னு சொன்னால் யார் அனுப்பியிருப்பாங்க? இல்லை, அப்பாவோட சைடில் இருந்து அனுப்புறேன். அப்பாவோட உறவு முறையிலேருந்து அனுப்புறேன்டா யார் அனுப்பியிருப்பாங்க? அம்மாவோட உறவு முறையிலேருந்து அனுப்புறேன்டா யார் அனுப்பியிருக்காங்க? பிள்ளைங்க இல்லை. இல்லை, அப்பா இல்லை. கோல் எடுத்தாங்களா? கோல் எடுத்தாங்களா? ஸோ அப்பாவோட உறவு முறையில் யார்? மாமி மாமாக்கள் அப்படி இருக்கிறாங்களா? எங்கே இருக்கிறாங்க? இருக்கிறாங்களா? எங்கே இருக்கிறாங்க? இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சைட்லேருந்து அனுப்புறேன்னு சொன்னால் யார் அனுப்பியிருப்பாங்க? ஒருத்தரையும் இல்லை. நம்பிக்கை இல்லையா? ஒருத்தரில் நம்பிக்கை இல்லை. ஸோ அம்மா என்ற சைடில் இருந்து அனுப்புகிறேன்டா. அம்மாவோட உறவு முறையில் மாமா மாமியா இருக்கிறாங்களா? எங்கே இருக்கிறாங்க? எங்கே, எந்த இடத்துல இருக்காங்க? பூனார் இல்லை. ஸோ பூனார்லேருந்து அனுப்பியிருக்கலாம் தானே. ஸோ அம்மா இந்த இடம், சொந்த இடம் பூனார். ரிங்கூர்லேருந்து அனுப்பியிருக்கலாம் தானே ஒரு வேளை. ஏன்? அப்போ அம்மாவோட சைட்லேயும் இருக்கிறவங்களே நம்பிக்கை இல்லை, அப்பாவோட சைடில் இருக்கிறவங்களே நம்பிக்கை இல்லை. அப்போ யாரில் நம்பிக்கை இருக்குது? இல்லை, அப்பா இல்லைம்மா. நீங்களும் சொன்னால் தானே அங்கே போகலாம் இல்லையா? யாராக இருக்கும்? நல்லா ஜோதிச்சு பாருங்கள். இல்லை, அப்பா எங்கே இருக்கிறாங்க? வெளிநாடு. எந்த நாட்டில் இருக்கிறாங்க? எவ்வளோ காலம்? 2 மாதம். ஸோ அப்பா இதுக்கு முதல்ல உங்களோட பிறந்த நாளுக்கு நின்றுருக்கிறாரா? எத்தனை பிறந்த நாளுக்கு நின்றுருக்கார்? எல்லாத்துக்கும் நின்றுருக்கார். ஸோ இந்த பிறந்த நாளைக்கு இல்லைன்னு. ஸோ ஏன் இப்போ 2 மாதம் தானே போய்? ஸோ 2 மாதம் போனானே. ஸோ இதை அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குமா?
இருக்காது இருக்காது 2 மாதம் போனவர் எப்படி அனுப்புறது? ம் சொல்லுங்க. மிக்கி பக்கத்தில் வாங்க. பரவாயில்ல, மிக்கி பக்கத்தில் வாங்க. வாங்க. ஸோ அழுக வருதா? இது அப்பா அனுப்ப இல்லைம்மா. உண்மையிலேயே அப்பா அனுப்ப இல்லைடா. யார் அனுப்பியிருப்பாங்க? உண்மையிலேயே அப்பா இல்லை. அப்பா எந்த அளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். நிறையண்டா எந்த அளவு மிஸ் பண்ணிருக்கீங்களாப்பா? எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்பாவை? சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. நிறைய என்ன அழுறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தானே இல்லையா? ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள்கிட்ட அப்பா அனுப்ப இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க அப்பா அனுப்பியிருக்காருன்ட்டு. ஸோ அப்பா அனுப்பியிருக்காங்கன்ட்டு தான் இப்போ ஃபீல் பண்ணி அப்பாவை நினைச்சு அழுறீங்க இல்லையா? நான் அப்பா அனுப்ப இல்லை. இல்லை இல்லை. ஸோ இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வந்து ஸோ வளமையாக நீங்கள் சர்ப்ரைஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். நாங்கள் வேறு டெலிவரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோக்களை பார்க்கும்போது நம்மளோட பிறந்த நாளுக்கு இப்படி யாராவது செய்வாங்கன்ற ஒரு சின்ன கற்பனையாவது இருந்திருக்கும். ஸோ அந்த கற்பனையை இன்றைக்கு வீட்டி ஹோம் டெலிவரி மூலம் வந்து இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எதிர்ச்சியா நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே எதிர்பார்த்துருந்தாலும் ஸோ 5ஆம் தேதி நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா? 5ஆம் தேதி கிடைக்குமென்று எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஏமாத்தமாக இருந்திருக்கும் உங்களுக்கு இல்லையா? இன்றைக்கு வந்து உங்கள்கிட்ட தங்கச்சின்ற பிறந்த நாளையும் ஸோ உங்களோட பிறந்த நாளையும் ஒரே தடவையில் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏற்பாடை இது வரைக்கும் வெயிட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அப்படி பண்ணுறேன்டா யாராக இருக்கும்? இல்லைம்மா இல்லை. சரி, மிக்கி வந்து இன்னும் ஒரு அழகான சாக்லேட் கூடையும் வச்சுருக்கு. ஸோ அதையும் வாங்கிடுவோம். சாக்லேட் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? அதனால தான் அவர் கூட கொண்டு வந்திருக்கு மிக்கி சாக்லேட் இல்லையா? சரி, யார் அனுப்பியிருப்பாங்க? அப்பா அனுப்ப இல்லை. ஸோ அழகான 2 ஃபோட்டோ ஃப்ரேம் அனுப்பியிருக்கிறாங்க. அனுப்பினவங்களோட விவரம் இதில் இருக்குது. இல்லை. மிக்கி யார் அனுப்பிடுங்க? அப்பாவா? இல்லை, அப்பா இல்லை, வேறு ஆகணும். சரி, நாங்கள் சொல்கிறோம் உங்களோட அம்மாவோட சொந்தம் அல்ல அப்பாவோட சொந்தத்துக்குள்ளே இருந்து யாரோ ஒரு ஆள் அனுப்பியிருக்கு. அப்படி அந்த உங்களோட அம்மாவோட சொந்தம் அப்பாவோட சொந்தத்துக்கு இருந்து அனுப்புறேன்னு சொன்னால் ஓரளவு கேஸ் பண்ணக்கூடிய மாதிரிக்கு யார் இருக்கிறாங்க? அப்பாட சொந்தத்துக்கு அம்மா அப்பாட சொந்தத்துக்கு கேட்குறோம் நாங்கள். அப்பா தான். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட அப்பாவே அனுப்பியிருக்கட்டும். ஓகே. ஸோ உங்களோட அப்பா அனுப்பாமல் ஸோ வேறு ஆக்கள் அனுப்பியிருந்தா அவங்க அப்பா அனுப்பலைன்ற அந்த ஃபீல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது? அந்த தாக்கம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப இருக்குமா? எந்த அளவு? நிறைய இருக்குமே. அப்போ அப்பா தான் அனுப்பணும், வேறு ஆக்கள் அனுப்பக்கூடாது. அப்பாவை தவிர வேறு ஆக்கள் அனுப்பக்கூடாது. அப்பா மட்டும்தான் அனுப்பணும். ஸோ அம்மா அனுப்பியிருந்தாங்கண்டா அவங்க ஆர்டர் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஒரு வேளை அவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். அம்மா பாவம் இல்லையா? பாவம் இல்லையா? அம்மா பாவம் இல்லை. ஆனால் அப்பா தான் அனுப்பணும். ஏன்னா அப்பா அந்தளவுக்கு பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அம்மாவோட மனசு பாதிக்கப்பட்டானே பரவாயில்லை. ஸோ அப்பா பாதிக்கப்படாது, அப்படி தானே? சரி, ஒரு அழகான 2 ஃபோட்டோ ஃப்ரேம் அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு கொண்டு உங்களோட தங்கச்சி கொண்டு. ஸோ அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்ப்போம் உங்களுக்கு யார் அனுப்பியிருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த கேக்கை கட் பண்ணும்போது பார்ப்போம். என்ன கட் பண்ணுமா கேக்கை?
இன்றைக்கு வந்து தங்கச்சி இந்த பிறந்த நாளை வந்து ஸோ வீட்டி ஹோம் டெலிவரி மூலம் வந்து ஏற்பாடு பண்ணது யாருன்றது அங்கே கேள்வி. ஸோ கேக்கெல்லாம் வட்டி சாப்பிட்டாச்சு. நீங்கள் இது வரைக்கும் யாருன்னு சொல்ல இல்லை. யாராக இருக்கும்? அப்பா தான் ஷுவர், மாற்றமே இல்லை. யார மனசு பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை. சரி உடைச்சு பார்ப்போம். சரி, உங்கள்கிட்ட தங்கச்சிக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மகள். ஸோ அன்புடன் அம்மா. ஸோ அப்பா அம்மா என்ன அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தான் இதை செய்திருக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்ப்போம். என்ன இது யாரா இருக்கும்? யாரா இருக்கு? ஓ யாரா இருக்கு? டவுட்டாக இருக்கு இல்லையா? எஸ், சொல்லி துடைங்க, சொல்லாம உடைக்க வேண்டாம். யாரா இருக்கும்? சொல். விளங்கில் இல்லை இல்லை, நீங்கள் தான். இது யார் அனுப்பியிருப்பாங்க அதை சொல்லுங்க. அப்பா தானா? ஓகே. நீங்களும் இல்லை, உங்களோட அப்பாவும் இல்லை. இப்போ பயமாக இருக்கும் பாருங்க. மெதுவா ரைட். ஓகே, உண்மையிலே வந்து இன்றைக்கி வீட்டு ஹோம் டெலிவரி மூலம் வந்து ஸோ உங்களோட பிறந்த நாளை வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்த தங்கச்சியின் அப்பா. ஸோ உங்களோட அப்பாவுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பா தான் அனுப்பியிருப்பார். அப்பாவை தவிர வேறு யாக்கள் அனுப்பியிருக்க மாட்டாங்க அப்படின்றலாம் நிறைய சொன்னீங்க. ஸோ அப்பாவில் வந்து எந்தளவு பாசம் வச்சுருக்கிறீங்க? ஃபோட்டோ கொடுத்துட்டு சொல்லுங்கள். ஃபோட்டோ ரைட். சரி, இப்போ சொல்லுங்கள். அப்பாவில் நிறைய பாசம் வச்சுருக்கீங்களா? இப்போ 2 மாதம் மிஸ் பண்ணினாலும் ஸோ அப்பா இல்லைன்ற கவலை வந்து நிறைய இருக்குது உங்களுக்குள்ள இல்லையா? ஸோ என்ன சொல்கிறீங்களா அப்பாவுக்கு? சொல்லுங்கள் அப்பாவுக்கு. சொல்கிறது சொல்லலாம். கால் பண்ணாங்களாப்பா? இன்றைக்கு எத்தனை மணி? என்ன சொன்னாங்க? இதை பற்றி சொல்லவே இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. ஓகே. ஸோ ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களோட அப்பா பார்ப்பார். என்னென்னா அப்பாவில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கீங்கன்றது வீடியோ ஆரம்பத்திலேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் வந்து நீங்கள் ஃபுல்லாக அழுது கொண்டு தான் இருக்கிறீங்க. பெருசாக கதைக்கையும் இல்லை, நாங்கள் கேட்டதுக்கு நீங்கள் சொல்லவும் இல்லை. ஸோ அப்பாவை தவிர வேறு ஆக்கள் அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்பா தான் அனுப்பியிருப்பார். வேறு ஆக்கள மனசு பாதிக்கப்பட்டான பரவாயில்லை, அப்பா தான் என்ற ஒரு குறிக்கோளில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட அப்பா தான் உங்களோட இந்த 17வது வயசு பிறந்த நாளை வந்து மிக சிறப்பாக இன்றைக்கு உங்களோட வீட்டில் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தது. ஸோ எனிவே மீண்டும் வீட்டு ஹோம் டெலிவரி சார்பாக மீண்டும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம்.
இருக்கும் பல்லாக்கு நீ